குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமதி ஜோதி, ஜோதிட ஆலோசகர், சரஸ்வதி ஜோதிட நிலையம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த மீன ராசியில ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2027 வரை சுமார் 2.5 வருட காலம் மீன ராசியிலிருந்து அனைத்து ராசிகளுக்கும் அருள் பாலிப்பாரு. இந்த இடத்துல சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு போவாரு. ஒவ்வொரு பார்வை பலத்தாலையும் ஸ்தான பலத்தாலையும் அவங்களுடைய சுயஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நற்பலன்கள், சாதக பாதங்கள் எல்லாத்தையுமே வழங்குவாரு. இப்போ அவங்கவங்க ராசிக்கு என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்கு, என்னென்ன நற்பலன்களை சனி பகவான் வழங்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசிக்கு 12th ஹவுஸ் விரயஸ்தானத்துல இப்ப 12ஆம் வீடான விரயஸ்தானத்துல சனி பகவான் பயிற்சியாகி வராரு. அப்ப நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், விரயஸ்தானம்ங்கும் போது நமக்கு செலவுகள் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். சனி பகவான் எப்பவுமே நேர்மைக்கும் உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பகவானா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது மேஷராசிக்காரர்கள் ஏற்கனவே ரொம்ப சுறுசுறுப்பு, ஒரு நேர்மை, ஒரு போர்க்குணம் இருக்கும். இயல்பாகவே அவங்க ஒரு டீம் ஒர்க்கு, ஒரு கூட்டத்தோட இருக்கணும். ஆனா அந்த கூட்டத்துல நம்ம யூனிக்கா தெரியணும் அப்படிங்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு இருக்கும் எப்பவுமே. அப்படி இருக்கும்போது மேஷராசிக்காரர்கள் உழைப்பு அதிகமா இந்த சனி பயிற்சிக்கு நம்ம செயல்படுத்தும் போது அதிகபட்சமான பலன்களை நம்ம பார்க்க முடியும். 12th ஹவுஸ் எதெல்லாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தாக்க விரயஸ்தானம்னு சொல்றோம். அதே மாதிரி மோட்சஸ்தானம்னு அதுதான் சொல்றோம். வெளியூர், வெளிநாடு, முதலீடு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் 12th ஹவுஸை தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க வெளியூர்ல, வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அதிகபட்ச டைமிங்னா இந்த டைம் அமையும் அவங்களுக்கு. இந்த 2.5 ஆண்டு காலத்துல அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், ஒரு ஜாப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். நம்மளோட ஒரு யூனிக் ஐடென்டிட்டி, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இனிமே என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் ரொம்ப வேகமா இருப்பாங்க. செவ்வாயோடைய ஆதிபத்தியம் பெற்றதுனால அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எதை எடுத்தாலும் ஒரு போர்க்குணத்தோட எனக்கு அதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகத்தை இருப்பாங்க. இந்த சனி பயிற்சி இந்த 2.5 ஆண்டு காலம் அவங்க என்னத்தை கத்துக்க போறாங்க அப்படின்னா நிதானத்தை கத்துக்க போறாங்க. வேகத்தை விட விவேகம் பெருசு அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி மாணவர்கள் இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு அமையும். 12th முடித்தோடனே ஒரு MBBSக்கோ இல்லை ஒரு இன்ஜினியரிங் டிகிரியோ வெளிநாட்டில் போய் படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டுக்கான வாய்ப்பு, இல்லை வெளியூரில் ஒரு காலேஜில் போய் தங்கி படிக்கிறது, அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை எப்பவுமே 3, 7, 10 இருக்கும்போது ஒரு முயற்சி ஸ்தானத்தில் ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு நேர்மையா நீங்க பண்ணும்போது அதுக்கு கண்டிப்பா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். பொதுவாகவே இந்த 2025ஆம் ஆண்டே ஒரு எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிஷியலான இயரா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த சனி பயிற்சி ஆகிறதும் ஒரு பெனிஃபிஷியலான டைமா தான் இருக்கும். இப்ப ஏப்ரல் 14 நமக்கு புது வருஷம் வருது இல்லையா, தமிழ் வருடப்பிறப்பு. அதை பார்த்தாலுமே ஒரு செவ்வாயோட ஆதிக்கத்துல ஒரு பெனிஃபிஷியலான இயரா தான் இந்த வருஷம் இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லா ராசிக்குமே இந்த வருஷம் ஹையர் பெர்சன்டேஜ் ஆஃப் இது இருக்கும். அதுலேயும் மேஷராசிக்கு நிச்சயமாவே ஒரு 80% நற்பலன்களை தருவாரு. ஏன்னா சனி மேஷத்துல நீச்சம், அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய பவர்ல அவங்க இப்ப இருக்க போறது இல்லை. அதனால நம்ம சுய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு எல்லா கிரகமும் எந்த வலுவுல இருக்கு, சனி பகவான் எந்த இடத்துல இருக்காங்க, வலுவா இருக்காங்களா இல்லை வலு கம்மியா இருக்காங்களா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு நீங்க ஒவ்வொரு முடிவுகளும் எடுக்கும்போது பெர்ஃபெக்டான பலன்களை அடையலாம். அதே மாதிரி திருமணம்ங்கிறது 7ஆம் பார்வையா பார்க்கும்போது திருமண தடைகள் ஏற்கனவே இருந்திருக்கு அப்படின்னா இந்த சனி பயிற்சியில அது உங்களுக்கு நீங்கி சீக்கிரமா திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகளை கொடுப்பாரு. அப்புறம் தனம், வருமானம் அப்படின்னு பார்த்தாக்க முதலீட்டுக்கான ஸ்தானமா வர்றதுனால ஷேர் மார்க்கெட் பத்தி நாலேஜ் இருக்கிறவங்க மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி நம்ம முயற்சிகள் பண்ணலாம்.
அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பரிசீலனை பண்ணணும். மற்றபடி ஜென்ரலாக ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கும்போது பார்த்தாக்கா வந்து முதலீடுகள் பண்ணலாம். நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில், ஒரு எஸ்ஐபியா, ஒரு கோல்டு, அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து முதலீடுகள் பண்ணலாம் மேஷராசிக்காரர்கள். அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கும். இது எல்லாம் வந்து என்னோட பெர்செப்ஷனில் ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்களோட சுய ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்க, என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு நம்ம முடிவெடுக்கும் போது அது வந்து அக்யூரேட் ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும் அப்படின்னாக்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோட அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. வாங்கி கால் பண்ணி உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நீங்கள் எல்லா முடிவுகளையும் எடுத்துக்கலாம். நன்றி.